வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலேயன் பட்டக். இப்போ நம்மக்கிட்ட வந்து ரோட்டு மேலே தான் ஒரு 30 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. இது வந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் வேலப்பர் கோயில் போகிற ரோட்டு மேலே இருக்குது. தார் ரோட்டு மேலே பஸ்ஸு எல்லாம் போகிற ரோட்டு மேலே தான் இந்த 30 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது. 30 ஏக்கருமே தென்னந்தோப்பு கிடையாது, கொஞ்சம் தென்னந்தோப்பு, அப்புறம் நெல்லி, மாமரம், எலுமிச்சை இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 30 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கர் வந்து 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம குறைச்சி பேசிக்கலாம். ஒரு ஏக்கர் 30 லட்ச ரூபா. தார் ரோட்டு மேலே இருக்குது. நம்ம நேர ரோட்டில் இருந்து அப்படியே தென்னந்தோப்புக்குள்ளேயே போய்க்கலாம். அப்புறம் பங்களா இருக்குது. அப்புறம் மாடு வளர்க்குறதுக்கு இதுகளுக்கெல்லாம் எல்லாமே இருக்குது. செட்டு இருக்குது. மாடு வளர்க்குற செட்டு, கோழி எல்லாமே இந்த பில்டிங், இந்த லேண்டுக்குள்ளே இருக்குது. மண் வந்து செம்மண் பூமி தான். பாருங்கள், செம்மண். நல்ல தண்ணி வசதி இருக்குது. எல்லா தென்னை மரத்துக்குமே தண்ணி சொட்டு நீர் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ கேட் வால் மட்டும் திறந்து விட்டால் போதும், எல்லாமே பாஞ்சிரும். மண் பாருங்கள், கீழே பாருங்கள், பூரா செம்மண் பூமி. நல்லா க்ளீன் பண்ணி இந்த சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு அது பக்கத்துலேயே அப்படியே மேலேயே உரம் இதுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் தான். தென்னை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நெல்லி மரம் இருக்குது, எலுமிச்சை இருக்குது, மாமரம் இருக்குது. பாருங்கள், மரம்லாம் நல்ல பெரிய மரம் தான், காப்பில் உள்ளது தான். நெல்லி தான் அதிகமாக காப்பு. தென்னையோட நெல்லி மரமும் அதிகமாக காப்பில் இருக்குது. பங்களா ஒன்று இருக்குது. நம்ம அங்கேயே வாங்கினோம்னாக்கா வீடு கட்ட தேவையில்லை, தங்கிக்கலாம். வேலப்பர் கோயில் பக்கத்தில் தான் இது இருக்குது. பாருங்கள், ஆண்டிப்பட்டியிலேருந்து வேலப்பர் கோயில் போனோம். வேலப்பர் கோயிலுக்கு அங்கிட்டு ஊரெல்லாம் கிடையாது. அந்த முருகன் கோயில் வந்து மலை மேலே தான் இருக்குது. அதோட திரும்ப அந்த தார் ரோட்டு மேலே தான் இந்த 30 ஏக்கருமே இருக்குது. 30 ஏக்கருமே சுற்றுக்கு பென்சிங் போட்டிருக்காங்க. யாரும் உள்ளே வர முடியாது, போக முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான இடம். மண் நல்ல மண். பாருங்கள், எல்லாம் மட்டை கிட்டலாம் கிளியர் பண்ணி சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காங்க. சொட்டு நீர் எல்லா மரத்துக்குமே போதுமான அளவு தண்ணி வசதி உள்ளது. ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறாங்க. நமக்கு தேவைன்னாலும் நம்ம வளர்த்துக்கலாம். அதுக்குள்ளே செட்டு இதுகள்லாம் இருக்குது. தீவனம் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இடம் நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு பிடிக்கும். அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் குறைச்சிக்கலாம். குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இடம் பிடிக்குதான்னு பார்க்கணும். தார் ரோட்டு மேலே தான் இருக்குது இடம். பாருங்கள், ஊரும் காப்புள்ள மரம் தான். இதுமாரி சின்ன மரமும் இருக்குது, எல்லா மரமும் வச்சுருக்காங்க. தென்னை மரம் பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அது பூராமே எலுமிச்சை. எலுமிச்சையும் காப்பில் தான் இருக்குது. நெல்லி எல்லாமே காப்பில் தான் இருக்குது. இடையில தேக்கு மரம் இதுக்கெல்லாம் மரமும் போட்டிருக்காங்க. தேக்கு மரம், குமுள், வேப்ப மரம் இதுக்கெல்லாம் நிறையா இருக்குது உள்ளேயே. பாருங்கள், எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க. இது வந்து எலுமிச்சை வந்து தனியாக தான் போட்டிருக்காங்க. அதேமாரி மாமரம் தனியாக தான் போட்டிருக்காங்க. தென்னை மரம் தனியாக தான் இருக்குது. எல்லாம் உள்ளுக்குள்ளேயே போடலை. இது வந்து எலுமிச்சை போட்டிருக்கிறதுனால சைடில் மட்டும் தென்னை மரம் வச்சு விட்ருக்காங்க. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா நல்லா பிடிக்கும். தார் ரோட்டு மேலே ஒரு அருமையான இடம். எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க, போட்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான வயசு தான். ஒரு 20-30 வருஷம் மரம் தான் அங்கிட்டு இருக்கிறதெல்லாம். காலி இடமும் கிடக்கு. காலி இடமும் நமக்கு தேவையான அளவு வேறு தென்னம்பழம் போடணும், வேறு ஏதாவது விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா அதுவும் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாம் தண்ணி வசதியான ஏரியா. அதனால் எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும். எல்லாத்துக்குமே சொட்டு நீர் இருக்குது. இதுக்கும் சொட்டு நீர் தான் போட்டு வச்சுருக்காங்க. நெல்லிக்கும் ஃபுல்லாகவே. நெல்லியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெல்லி மரம் அவ்வளோ அடர்த்தியாகும். அதிக காப்பு வந்து நெல்லி மரம் தான். நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியது. நம்ம வாங்கின அடுத்த மாதமே நமக்கு வந்து வருமானம் ரெடியாக இருக்குது. இடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிக்கும். எல்லா வசதியும் இருக்குது. எல்லா வசதியோடு இருந்தது. முன்னுக்கு பெரிய கேட்டு போட்டிருக்காங்க. கேட்டிலேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போய்க்கலாம். கேட்டு வழியாக வந்தால் தான் வேறு வழியெலாம் இல்லை. சுத்துக்கு பென்சிங் இருக்குது. டைமண்ட் பென்சிங் போட்டு அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். யாரும் உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு இங்கிட்டு இருந்தால் அங்கிட்டும் போக முடியாது. மிருகங்களும் எதுவும் உள்ளே வராது. பாருங்கள், நெல்லி
இது பூராமே நெல்லி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். நெல்லி வந்து சூப்பராக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா தான் இதோடைய நெல்லியோடைய அருமையெல்லாம் தெரியும். பார்த்தா நமக்கு சரி ஒரு இடம் வந்து நம்ம வாங்கக்கூடிய நல்ல கொடுக்கக்கூடிய காசுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. பூராமே செம்மண் பூமி தான் பாருங்கள். இதுதான் நெல்லி. நெல்லிக்கு இடையில நம்ம தூரமாக வச்சு நெல்லி பூராமே அடைச்சிருச்சு வந்து சூப்பராக காப்பில் இருக்குது பாருங்கள். எல்லா மரமே நம்ம ஒன்றும் காய்க்காதுன்னு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா மரமும் சூப்பராக காய்க்கக்கூடிய மரங்கள். மண்ணும் பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இடத்த. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பிடிக்கும் பாருங்கள். நெல்லி மரம் நல்லா காப்பில் இருக்குது. இப்போ சீசன் கம்மி தான். அந்த சீசன் டயத்தில் இன்னும் அதிகமாக காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலான டைம், கொஞ்சம் காப்பு இருக்கும். எல்லா மரமே இப்போ இருக்காது. சீசன் டயத்தில் ஃபுல்லாக காய்க்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். கீழே இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நெல்லி எப்படி இருக்குன்ட்டு. நெல்லி தோப்பே நமக்கு அருமையான இன்கம். இது வந்து ரேட்டு எப்பயுமே குறையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ரேட்டு கூட தான் விற்கும், குறையவே குறையாது எப்பயுமே. நம்ம ஒரு கான்ட்ராக்டோ இல்லை அவங்களுக்கு சொல்லிவிட்டால் அவங்களே வந்து இதை அடித்து எடுத்துகிட்டு எடை போட்டு நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நெல்லிக்கு அவ்வளோ கேரண்டி இருக்குது பாருங்கள். காய் இப்பயே இருக்குது பாருங்கள். இந்த சீசன் கிடையாது, இப்போ இந்த டயத்துலேயே நம்ம காய் சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் அடியிலேருந்து பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ தூரத்து வரைக்குமே பூரா நெல்லி மரம் தான். நெல்லி இதேமாரி இருக்குது. இதேமாரி தென்னை மரம், எலுமிச்சை, மாமரமும் அதேமாரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நேரடியாக வாங்க, கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துட்டேன், கான்டாக்ட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.